பாசமுள்ள மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 நிமிட இந்த பதிவை முழுமையாக பார்த்து, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. உங்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கும் முன் இந்த மாத கிரக நிலைகளை பார்த்துவிடலாம். சனி மற்றும் ராகு கும்பராசியில் உள்ளனர். குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் உள்ளார். சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். புதன் மற்றும் சுக்கிரன் விருச்சிக ராசியில் உள்ளனர். மார்கழி 7ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 10ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 27ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்கழி 30ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அனைத்து ராசியிலும் அவரவர் கர்மவினைகளுக்கேற்ப யோகங்களை அனுபவிப்பவர்களும் அவயோகங்களை அனுபவிப்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பதே உண்மை. ஒருவருக்கு யோகங்களும் அவயோகங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஒரு நல்ல ஜோதிடருக்கு இந்த 2 நிலைகளையும் பிரித்து பலன் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக அவயோகங்களிலிருந்து விடுபட இறை வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவே முழுமையான ராசி பலன் சொல்லும் முறை. மிதுன ராசிக்கு இந்த மாதம் வக்ரகதியில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கப் போகிறார். புகழின் உச்சியை அடையப் போகிறீர்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அசுர வளர்ச்சிதான். 9ஆம் இடத்து சனி பகவான் மூலம் கடல் கடந்து செல்லும் யோகம் உண்டாகும். பலமுறை முயற்சித்தும் கிடைக்காத வெளிநாட்டு வேலைகள் சிறியதாக முயற்சித்தாலே உடனே கிடைத்துவிடும். அனைத்து துறைகளின் பணியாளர்களுக்கும் முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு பணம் பல வழிகளில் வருவது நிச்சயம் என்றாலும் கூட 9ஆம் இடத்து ராகுவின் மூலம் மது மற்றும் மாதர்களுக்கு அடிமையாக நேரிடலாம். எச்சரிக்கை மிக மிக அவசியம். இதனால் உங்களுக்கு துன்பங்களே உண்டாகும். அன்னை அபிராமியை வழிபடுவதன் மூலம் பாவச் செயல்களைத் தடுத்து ஐஸ்வர்யங்களை பெற முடியும். கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் கூட தொடர்ந்து அவயோகங்களை அனுபவித்து வரும் மிதுனராசி அன்பர்கள் அன்னை அபிராமியை வழிபடுவதோடு செவ்வாய்க்கிழமைகளில் காலபைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலம் அவயோகங்கள் அனைத்தும் யோகங்களாக மாறி மங்களம் உண்டாகும். அன்பு மிதுனராசி அன்பர்களே, சிவவாக்கை நம்புங்கள். நல்லதே நடக்கும்.